This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இது வந்து ஒரே நிமிஷம் இது வந்து கேரளாக்கு நேற்று வந்து ரிசல்ட்டு தான் ஓகேங்களா. என்ன நம்பருங்க 141. நாம் ஒரே ஒரு செகண்ட் கவனிங்க என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 41 செகண்ட் ப்ரைஸில் போயிடுச்சுங்க. நம்ம கொடுத்தது நேற்று ஃபுல்லாகவே சூப்பரான ஹிட் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 141 செகண்ட் ப்ரைஸு. இங்கே பாருங்கள் 241 11. ஆக்சுவலி நான் அன்சோல்டு ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு இங்கே பாருங்கள் 3 ஹிட்டுங்க, ட்ரிபிள் ஹிட் இல்லைங்களா. 11 பாஸ் ஆகிருக்கும், 41 பாஸ் ஆகிருக்கும், 14 பாஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா. பட் நேற்று அன்சோல்டு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று. அதனால தான் நேற்று டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே செகண்ட் ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த 12-21 நான் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் நேற்று 6 மணி டிஏ ரிசல்ட் என்ன, 8 மணி டிஏ ரிசல்ட் என்னங்க 612. இந்த நம்பரை நான் கொடுத்துருந்தேன் டியருக்கு இல்லைங்களா. டியருக்கு கண்டிப்பாக அடிச்சு ஆகணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சூப்பராக ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ஆல் போர்டு 1 நம்பர் கொடுத்தேங்க, அதுவுமே ஹிட் ஆச்சு. டியர் அருமையாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ கேரளாவுமே இன்றைக்கி நல்ல சான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி கேரளா ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் வருது. ஸோ அருமையாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டியர் பொறுத்தளவுக்கு 1 மணி ஷோ ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். நாங்கள் தொடர்ந்து ஹிட்டுக்கு டியரில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ரைட்டுங்களா. அதே மாதிரி நேற்று 8 மணி ஷோவுமே அருமையாக கொண்டிருக்கு. ஸோ 1 மணி ஷோ 8 மணி ஷோ 2 ஷோ ரொம்ப முக்கியம். ஸோ டியர் ப்ளே பண்ணுறவங்களாம் நல்ல சான்ஸுங்க. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஏன்னா நான் வந்துட்டு டியரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்பர் தரேன் ஓகேங்களா மெம்பர்ஷிப்புக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 21 இன்னும் இல்லைன்னா இன்னொரு நம்பர் அவ்வளோதான். 2 நம்பர் மேக்ஸிமம் 4 நம்பருக்குள்ளே ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. கண்டிப்பாக அதில் ஹிட் ஆகிடுங்க. அதுதான் இப்போ விஷயம். ஒரு நம்பர் சேர்த்து போனால் கூட, அதாவது 2 நம்பருங்கிறது 3 நம்பராக போனால் கூட நம்மளது ஹிட் ஆகிடும். ஸோ அதனால தான் அதிகபட்சம் நான் கொடுக்குறதே 3 to 4 நம்பர் தான் கொடுப்பேன். டியருக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டியர் ப்ளே பண்ணுறது. அதே மாதிரி போர்டு ஆல் போர்டு பார்த்தா டியருக்கு சரி கேரளாவுக்கு சரி ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். நான் 2 நம்பர்லாம் ப்ளே பண்ண முடியாதுங்க, பெருசாக லாபம் இருக்காது. ஸோ ஒரே நம்பர் தான் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு போட்ட பணத்தை விட 4 மடங்கு 5 மடங்கு நீங்கள் பணம் எடுக்கணும்னு நினைப்பேன் ஓகேங்களா. ஸோ நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க டியர் ப்ளே பண்ணுறவங்கள நல்ல சான்ஸு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கவனிங்க, இந்த சார்ட்டில் வந்து நான் ஒரு சின்ன பாக்ஸாக போடுறேன் பாருங்கள். இப்படி சின்ன பாக்ஸாக ஒரு லைனை விட்டு ஒரு லைன் பாக்ஸ் போடுறேன் ஓகேங்களா. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் பாக்ஸ் போடுற ரிசல்ட்டை. ஸோ ஏன் இப்படி போடுறேன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்படியே கவனிங்களேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் பாக்ஸ் போட்டிருக்கேன் ஓகேவா, போட்டிருக்கேன். ஸோ இப்போ கீழே இருந்து பார்ப்போம் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி எதுக்கு இப்படி போட்டிருக்கேன்னா, இந்த ரிசல்ட்டெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஓகேங்களா, அதாவது மேலேருந்து கீழே, அதாவது கீழேருந்து மேலே பார்ப்போம் ஓகேவா. கீழேருந்து மேலே பார்க்குறப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து மொதல் எத்தனை ரிசல்ட்டுங்க இருக்குது, 1 2 3 4 5 6 இந்த இன்னுமே கீழே போகுதுங்க. ஸோ நான் லிமிட்டடாக போட்டிருக்கேன். இந்த 6 பாக்ஸ் நம்பரும் ஓகேவா லாஸ்ட்டாக அந்த 6 ரிசல்ட்டோட கம்பேரிஷனில் ஒத்து போகுதுங்க. எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எதையுமே கேர்லெஸ்ஸாக விட வேணாம். இப்படியெல்லாம் வருமானு எதையுமே யோசிக்கக்கூடாதுங்க. நம்ம நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக விடுறத தான் அடிக்கிறான். ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ இங்கே 324 இந்த பாக்ஸில் இருக்குங்க. ஸோ 324 இந்த இடத்துல பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த அன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அடித்தான்னு தெரியுங்களா, 230ங்க. இதில் பாருங்கள் 2 நம்பர் ஹிட் ஆகிருக்கும். 230 இதில் 2 நம்பர் ஹிட் ஆகிருக்கும். புரியுதுங்களா. ஸோ அடுத்தது சீக்கிரமாக சொல்லிடலாம். அடுத்த ரிசல்ட் என்னங்க இருக்குது, அடுத்த பாக்ஸில் 745 இருக்குங்க. நமக்கு ரிசல்ட் என்ன தெரியுங்களா, 044ங்க. அப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் 5க்கு 0, 4க்கு ஒரு 4, 7க்கு 4. உங்களுக்கு 7க்கு 4 கான்செப்ட் தெரியும்ல, 7க்கு 4 புரியுதுங்களா. இங்கேயுமே 3 நம்பருமே அதே மாதிரி ஹிட் ஆகிடுச்சு இல்லைங்களா. அதுக்கடுத்த பாக்ஸில் பாருங்களேன், அதுக்கடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது, 161 இருக்குது. நமக்கு இங்கே டபுள்ஸ் இருக்குது ஓகேங்களா, அதை நோட் பண்ணிங்க. டபுள்ஸ் இருக்குது, 161 இருக்குது. நமக்கு வந்து ரிசல்ட் என்னங்க 446 புரியுதுங்களா. அப்போ அந்த 6க்கு 6 இருக்குது. அதே மாதிரி அந்த பேட்டர்ன் வருது இல்லைங்களா. அந்த பேட்டர்னில் 161 வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு இப்படி எடுத்துகிட்டு அதே நம்பர் அடிப்பானா அடிக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் நமக்கு நாம் ஒரு நம்பர் எடுத்து கலக்கப்பட்டு வச்சுருப்போம். அந்த கம்பேரிஷனுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கை கொடுக்குங்க. அதுதான் விஷயம், கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இப்போது அதுக்கடுத்த பாக்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்த பாக்ஸ் என்னங்க இருக்குது, 065ன்னு நம்பர் இருக்குங்க. நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுங்களா, 013ங்க. இங்கே பாருங்கள் 0 6க்கு 1 புரியுதுங்களா. இங்கேயுமே என்னாச்சு, 2 நம்பர் நமக்கு கிடைக்கிது. 2 நம்பர் இங்கேயுமே ஹிட் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன் எல்லாமே ஹிட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து எனக்கு ரிசல்ட் அடித்தான், நமக்கு 487 அடித்தாங்க ரிசல்ட்டு. இந்த பாக்ஸில் அடுத்த பாக்ஸ் என்னங்க இருக்குது பாருங்கள், 4 8 7 புரியுதுங்களா. எந்த மாதிரி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகி
அப்படியே 3 நம்பர் வச்சுருக்கான் தெரியுதுங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் இந்த பாக்ஸை இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு. 487 அப்படியே வச்சுட்டாங்க ஒரு பாக்ஸ் தள்ளி. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 487 3 நம்பருமே ஹிட் ஆகிருக்குதுங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படியே பார்க்கும்போது நேற்றும் பாருங்களேன், இதில் என்னங்க பாக்ஸில் நம்பர் இருக்குது, 035 இருக்குங்க இல்லைங்களா? 035 நேற்று நமக்கு ரிசல்ட் என்னங்க, 530ங்க. நீங்கள் 2 ரிசல்ட்டையும் ரைட்டு டு லெஃப்ட் பாருங்களேன். போன 530க்கு முன்னாடி ரிசல்ட்டு 487, அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டு 530. புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்னுமே பின்னாடி போய் பார்த்தா கூட நமக்கு சிமிலராக ஒத்து போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ டைம் ஆகும்னு சொல்லி தான் நான் இதோட நிறுத்திட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது தலைகளாக வச்சுருக்கான். ஒரு வேளை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இன்னும் வைக்கலை, அதனால் நான் ஒரு சான்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இவனை மாதிரியே ஒரு நாள் கேப் விட்டு நாம் ஒரு நம்பர் எடுக்கலாம். அப்போ 035க்கு மேலே ஒரு நம்பர் விட்டுருணுமா, கீழே போவோமா? அப்போ விட்டுருவோம். இந்த 654 விட்டுருவோம். விட்டுட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை நம்ம எடுப்போம். அதுக்கு மேலே எங்கே நம்பர் இருக்குது? ஏன்னா நீங்கள் பாருங்கள், நான் காமிச்சது கிட்டத்தட்ட 10 நாள் ரிசல்ட்டு காமிச்சிருக்கேன். ஏதோ சும்மா 19 ஏதோ ஒரு நம்பரை காமிக்கல, 10 நாள் ரிசல்ட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சிமிலராக ஒத்து போகுது அப்படின்ட்டு. அப்போ அப்படி நம்ம கிடைக்கிற நம்பர் என்னங்க, 256. அதாவது இப்போ லாஸ்ட்டு எடுத்த பேட்டர்ன் படி பார்த்தா, ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 256, இல்லைனா இந்த 6 9 பண்ணிவிடுவோம். அப்போ 259 நம்ம கிடைக்கிற நம்பரை நான் எடுத்து தரேன். இந்த நம்பர் ஸ்கொயர் உங்கள் கால்குலேஷன் வருதான்னு பாருங்கள். ஆனால் என் கால்குலேஷனில் வருது, அதனால தான் நான் என்னோடய போஸ்ட் கால்குலேஷனில் வருது. ஓகேங்களா? அப்போது 259 256, அப்போ 952 இல்லைங்களா? 652 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஒன்றை பவர் வச்சு பார்த்தா 9 தான் பவர், 6 தான் மாற்றுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இந்த நம்ம கிடைக்கிற நம்பர் இந்த 4 நம்பர் கிடைக்குதுங்க. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நாம் சேனல் ஆரம்பித்து 6 மாதம் தாங்க கரெக்டாக முடிஞ்சிருக்கு. 180 நாள் தான் முடிஞ்சிருக்குங்க. இடையில ஒரு கேரளா ஒரு 2 நாள் லீவ் இருக்கும். ஸோ 158 நாளில் நாம் ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க நம்ம வீடியோ சேனலில் கொடுக்கல. ரைட்டுங்களா? 157 நாளும் நமக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? எல்லா நாளுமே நம்ம மெம்பர்ஷிப்புக்கும் சரி, ஓப்பன் வீடியோக்கும் சரி, வீடியோ ஒரு நாள் கூட தவறாமல் போட்டிருக்காங்க. ஸோ நம்பிக்கையான சேனலாக ஆர்கே சேனல் இருக்குது. ஸோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே மெம்பர்ஸ் 5 மாதத்துக்கு மேலே வரைக்கும் இப்போ மெம்பர்ஷிப் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம போர்டை பார்ப்போம். சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? நாம் வந்து இன்றைக்கி போர்டு பார்க்கலங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ லென்த்தாக போய்டும். இப்போ இதில் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேங்க. என்னோடய போஸ்ட் கால்குலேஷனையும் நம்ம பார்த்த லைனையும் போர்டையும் வச்சு ஓகேங்களா கம்பேரிஷன் எடுத்து நான் வச்சுருக்கேன். இவ்வளோ நம்பர்ஸ் கண்டிப்பாக போடுறது ரொம்ப கஷ்டம். பட் இருக்கிறத தான் பவர் பண்ணி வச்சு கொடுத்துருப்பேன். நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக முக்கியமான நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 to 4 நம்பர் தான் கொடுப்பேன். ஏதோ ஒரு முக்கியமான நம்பர் வந்தால் மட்டும் ஆட் பண்ணி கொடுப்பேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்லாம் தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். நமக்கு ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக கிளிக் ஆக உட்காரும். ஒரு நாளுக்கு வரலாம், கண்டிப்பாக அடுத்த நாளுக்கு வரும். லாஸ்ட் மந்தில் 20 டேஸ்க்கு மேலே ஏபிபிசிஎஸ் நம்ம ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வின்னிங் மாதத்தை வர வின்னிங் கொடுத்துட்டு வரோம். டிஆர்லாம் சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ போர்டு நான் இதை வச்சு நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ தேவைப்படுறவங்க கம்யூனிட்டி போஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் 1:30 மணிக்கு. ஓகேங்களா? டிஆருக்கும் அதே மாதிரி 1 மணிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 1 மணிக்கு நம்பர் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பி எங்களோட ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ.